எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலிமா பை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸில் வேணும்னா, தென் உங்ககிட்ட கண்டிப்பாக ஆக்சிஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் மூலிமா ஆன்லைனில் பை பண்ணும்போது உங்களுக்கு நிறையா கேஷ்பேக் ஆஃபர்ஸில் கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வித் கேஒய்சியோட நீங்கள் உங்களோட வீட்டிலிருந்தே ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரான்ச் போக தேவையில்ல. நீங்கள் உங்களோட வீட்டிலிருந்தே ஈஸியாக ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸில் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் உங்ககிட்ட ரொம்பவே ஈஸியாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். இப்போது ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேஜோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக வீடியோ கால் மூலிமாவே ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பேங்க் போக தேவையில்ல. அதுக்கப்புறமா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர் ஒர்க் இல்லை. நீங்கள் உங்களோட வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலிமா இதில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மூலிமா பை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட் 10 to 15% கேஷ்பேக் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் 250+ பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஆக்சிஸ் ஏஎஸ்ஏபி டிஜிட்டல் அக்கௌண்ட்டை 4 ஈஸி ஸ்டெப்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 6 டைப்ஸ் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா ஈஸி ஆக்சஸ். ஸோ இந்த ஈஸி ஆக்சஸில் என்னென்னா, நீங்கள் அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் மூலிமா பை பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஃப்ளாட் 10% கேஷ்பேக் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதர் மேஜர் பிராண்ட்ஸில் உங்களுக்கு 5 to 45% கேஷ்பேக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடச்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏர் ஆக்சிடென்ட், பேக்கேஜ் இந்த எல்லா இன்சூரன்ஸுமே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 250+ பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்னா, நீங்கள் இனிஷியலாக 16,000 rupees ஃபண்ட்ஸை ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் மினிமமாக இவ்வளோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஃபண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை தாராளமாக விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைம் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் மூலிமா பை பண்ணும்போது 12.5% கேஷ்பேக் கிடச்சிரும். அண்டு அதர் மேஜர் பிராண்ட்ஸில் 5 to 45% கேஷ்பேக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஈஸி ஆக்சஸில் கிடச்ச எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த ப்ரைம்லேயும் கிடச்சிரும். ஆனால் இந்த பிளானில் என்னென்னா, நீங்கள் இனிஷியல் ஃபண்டிங்காக 25,000 rupees நீங்கள் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அகைன் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ ஃபண்டிங்கை நீங்கள், அதாவது என்னென்னா இவ்வளோ நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ ஃபண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஃபண்ட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு மூலிமா அந்த பணத்தை விட்ரா பண்ணதுக்கப்புறம் தாராளமாக அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு 15,000 rupees மதிப்புள்ள ஆனுவல் பெனிஃபிட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் 5% வீக்கெண்ட் கேஷ்பேக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலிமா பை பண்ணும்போது ஃப்ளாட்டாக 12.5% கேஷ்பேக் கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் இனிஷியல் ஃபண்டிங்காக 25,000 rupees ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்டை நீங்கள் தாராளமாக விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரையாரிட்டி சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, பர்கண்டி சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் மற்ற சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸில் கிடைக்கும், அதுக்கப்புறமா எவ்வளோ இனிஷியல் ஃபண்டிங் ஆட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 5 lakh rupees இனிஷியல் ஃபண்டிங் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்பவே அதிகமான அமௌண்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால் மற்ற பிளான்ஸில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸில் கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இது எல்லாமே ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாக போயிடும். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா சேவிங் அக்கௌண்ட்டுமே கம்பேர் பண்ணும்போது இதில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் ஈஸி ஆக்சஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்காக காமனாக எல்லாருமே இந்த சேவிங் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஈஸி ஆக்சஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த
ஓப்பன் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்ககிட்ட லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு உங்ககிட்ட லொக்கேஷன் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்து தான் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட இவங்க லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேவைசி இருக்கும். இவங்களோட ஏஜென்ட் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஷோ பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சில விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஷாப்பிங் பண்ணும்போது, அதாவது என்னென்னா அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் மூலிமா ஏதாச்சும் பை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% கேஷ்பேக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு லோ இனிஷியல் ஃபண்டிங் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு ரீஜன் பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ இனிஷியல் ஃபண்டிங் ஆட் பண்ணுற மாதிரி வரும் அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பை பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் ஃபிசிக்கல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பை பண்ணும்போது உங்களுக்கு 3 times ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பையர் இன்சூரன்ஸ் கிடச்சிரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி 250+ பேங்கிங் சர்வீஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ கால் மூலிமாவே ரொம்பவே ஈஸியாக ஃபுல் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எல்லா பேமெண்ட் மோடுமே கிடச்சிரும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ஈஸி ஆக்சஸோட சேவிங் அக்கௌண்ட்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த சேவிங் அக்கௌண்ட்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஈஸி ஆக்சஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் சப்போஸ் மெட்ரோ சிட்டிஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் ஃபண்டிங்காக 16,000 rupees ஆட் பண்ணுற மாதிரி வரும். அர்பனுக்கு 15,000 rupees, செமி அர்பனுக்கு 6,000 rupees, ரூரலுக்கு 3,000 rupees நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும்னா, அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும்னா, சப்போஸ் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் 12,000 rupees மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். அர்பனுக்கு 12,000 rupees, செமி அர்பனுக்கு 5,000 rupees, ரூரலுக்கு 2,500 rupees நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு மற்ற பேசிக் சர்வீஸ் ஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பிளானோட, அதாவது என்னென்னா இந்த சேவிங் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ், டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஃபீஸ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ், அதர் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இது எல்லாமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஆக்சிஸ் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் நீங்கள் உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரில் நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. மற்ற நம்பரை என்டர் பண்ணாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆதார் கன்சென்ட் இஷ்யூ ஆகுது. ஸோ அதனால் ஐ அக்ரி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 6 digit ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டப் யுவர் அக்கௌண்ட்டில் இப்போ உங்களோட ஆதார்லேருந்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபெச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செட்டப் யுவர் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் நீங்கள் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோ இது எல்லாமே ஃபெச் பண்ணி உங்கள் முன்னாடி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸில் நீங்கள் மேரிடா அன்மேரிடா எதுவாக இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஹையஸ்ட்டாக எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, கிராஜுவேட், மாஸ்டர்ஸ், ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் சரி இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் டைப்பில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்ட்டா, ரிட்டையர்டா எதுவாக இருந்தாலும் சரி இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆனுவல் இன்கம் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அந்த ஆனுவல் இன்கம்மை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு.
இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட மதரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு யாரையாச்சும் நாமினியாக ஆட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஆட் நாமினி மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக யாரையாச்சும் நாமினியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அப்படி ஆகக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாமினிக்கு சொந்தமாயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற ஆளை பார்த்து நீங்கள் நாமினியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக யாரையாச்சும் நாமினியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்புறமா கூட நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நாமினி ஆட் பண்ணலினா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாமினி டிக்ளரேஷன் ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஐ அக்ரி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலி இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி உங்களோட அட்ரஸ் ஷோ ஆகும். அதாவது என்னென்னா பெர்மனன்ட் அட்ரஸ் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அட்ரஸோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா ஓன்ட் ஹவுஸா, ரெண்டட் ஹவுஸா, பேரண்டல் ஹவுஸா, கம்பெனி ப்ரொவைட் பண்ணதா, எதுவாக இருந்தாலும் சரி இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு என்னென்னா இந்த அட்ரஸில் தான் உங்களோட டெபிட் கார்டு, செக் புக்கு இது எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பின்கோடு, ஃப்ளாட் நம்பர், அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் இல்லைனா ஏரியா இல்லைனா செக்டாரு, அதுக்கப்புறமா லேண்ட்மார்க்கு இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அட்ரஸோட கம்யூனிகேஷன் ரெசிடென்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா ஓன்ட் ஹவுஸா, ரெண்டட் ஹவுஸா, பேரண்டல் ஹவுஸா, கம்பெனி ப்ரொவைட் பண்ணதா, எதுவாக இருந்தாலும் சரி இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கோட பிரான்ச் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட நியரஸ்ட்டில் இருக்கிற அதாவது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்கோட பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க, அதுக்கப்புறமா இந்தியாவில் தான் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸோட ரிவ்யூ வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் வீடியோ கேவைசி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாகவே நீங்கள் ஃபுல் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பேங்க்கு போக தேவையில்ல. ஸோ இதில் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் ஏஜென்ட் அவைலபிலிட்டி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இவங்க உங்களுக்காக ஏஜென்ட்டை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதாவது என்னென்னா வீடியோ காலில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க மூலிமா நீங்கள் ஃபுல் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை ஷோ பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா மேபி உங்ககிட்ட ஆதார் கார்டை ஷோ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணி ஷோ பண்ணுற மாதிரி வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஏஜென்ட்னு சொல்லி அவங்களோட ஏஜென்ட் நேம் ஷோ ஆகுது. இப்போ உங்களோட வீடியோ கேவைசி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போது. இப்போ உங்களோட மைக்ரோஃபோன் அண்ட் கேமராவோட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் யுவர் வீடியோ கேவைசி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வீடியோ கேவைசி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களோட கேவைசி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா உங்களோட கேவைசி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் தாராளமாக ஃபண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முக்கியமாக நீங்கள் வீடியோ கால் மூலியமாகவே ஃபுல் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட வீட்டை விட்டு வெளியே கூட போக தேவையில்ல. இப்போ நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு, செக் புக் இது எல்லாமே உங்களோட அட்ரஸ்லேயே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.